எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜோடைய ஒரு படத்தில் சின்ன வீடு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜை தேடிக்கிட்டு அவருடைய நண்பர் அவர் கூட இன்று இன்று போய் நாளை வான்னு நினைக்கிறேன். அந்த படத்துலலாம் வந்துட்டு ஒரு காம்போ அந்த 3 பேரில் ஒருத்தராக இருப்பார். தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்யராஜுடைய தயாரிப்புகளில் உதவியாக இருக்கக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் அவர். பழனிசாமி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக அவர் பேர் தெரியல. அவர் வந்து பாக்யராஜை தேடிட்டு வருவார். சின்ன வீடு படத்தில் வைஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா நடிச்சிருப்பாங்க, ஊர்வசியோட அக்கா. சின்ன வீடு படம்னு நினைக்கிறேன். பாக்யராஜுடைய நண்பராக பழனிசாமி வருவார். அவர் தேடிட்டு வருவார் பாக்யராஜ். எங்கே இருக்கிறான், அவன் இருக்கானா, அவன் வந்தானா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் இவன் போட்டு பேசுவார். அப்போது கல்பனா சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு அவர் 1000 நண்பனாக இருக்கலாம், பட் அவருடைய மனைவி பிறர்கிட்ட விசாரிக்கும் போது மரியாதையாக பேசுங்க. அவர் இருக்கிறாரா, சார் இருக்கிறாரா, சார் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. உண்மையிலேயே அது ஒரு நல்ல பண்பு. 1000 நமக்கு நண்பனாக இருந்தாலும் பட் பொது இடங்களில் வெளிகளில் பேசும்போது நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். உண்மையிலே அல்டிமேட்டான ஒரு காட்சின்னு சொல்லலாம். மிஸ்கின் 1000 தன்னுடைய நண்பனாக இருக்கட்டும், அது பாலாவாக இருந்தாலும் சரி, சமுத்திரகனியாக இருந்தாலும் சரி, அமீர், வெற்றிமாறன், யாராக இருந்தாலும் சரி, சகட்டு மேனிக்கு அவன் இவன் அப்படின்னு வாடா போடான்னு பேசுறது மேடைகளில். அவர் ஒரு நபருக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பெண்களையும் மதித்து பேசி நான் பார்த்துக்கிட்டேன். இவ சமீபத்தில் கூட நித்யா மேனன் ஒரு பேட்டியில் இவ வந்துட்டு அப்படின்னு இவ அவன்னு தான் பேசியிருப்பார். அது என்ன நாகரிகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் 1000 பெரிய கொம்பாவே இருந்துட்டு போட்டோம், இவரை யாரோ ஒரு சில பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பேரை இவரை மதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்க கூடாது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான பாட்டில் ராதா படத்தில் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் பேசியிருப்பார். இளையராஜாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கானே, இளையராஜா வந்துட்டு 1000 அவர் மேலே நமக்குமே சரி 1000 குறைகள், சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய இசை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இசை. தமிழகத்துக்கு உண்டான ஒரு பொக்கிஷம் இளையராஜாவுடைய இசை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு பாட்டை காப்பி அடித்தார், கீழ்நாட்டு பாட்டை காப்பி அடித்தாருங்கிறத விட அது அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, அதனால் அவர் தமிழில் போட்டு கொடுத்தாரு அப்படின்னே வச்சுக்கலாம். பட் 1000 கான்ட்ரவர்சி இளையராஜா மேலே இருந்தாலும் அவன் இவன் பேசுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எனக்கு தெரிஞ்சு இவர் மரியாதையாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசுவார் அப்படின்னா ஒன்று கிருத்திகா உதயநிதி, அவங்கள வந்துட்டு சகோதரி அப்படிங்கிறாரு. அதை விட்டா உதயநிதி ஸ்டாலினை அவர் இவர்னு பேசுகிறாரு. மற்ற சகட்டுமே நீங்கள் எல்லாரையும் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவை இவ வாடி போடினா அவளை பற்றி பேச்சு, அவள் அப்படி தான் இவ அப்படி தானே எல்லா நடிகைகளையும் மரியாதை குறைவாக பேசுறது மேடைகளில். அதே மாதிரி எல்லா இயக்குநர்களையும் நடிகர்களையும் வாடா போடான்னு பேசுறது, அவன் இவங்கிறது. இன்னும் என்ன பச்சை கெட்ட வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், தமிழில் இருக்கக்கூடிய ஆபாச, அவன் என்ன பெரிய பூவண்ணாவா அப்படின்னு கேட்குறது, நீ பாடா, நீ ஃப்ராடா, என்னென்ன கேவலமான செயல்கள்லாம் செய்யணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து இவர் செய்கிறார், இதைத்தான் செய்கிறார். இதில் என்ன அவர் சொல்லிக்கிறார் அப்படின்னா சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரட்டுமே, அதுதானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுதானே ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், டைம் பாஸ் பண்ணலாம், டைம் பாஸ் ஆகும். இதெல்லாம் எந்த கான்ட்ரவர்சி உண்டாக்கி மக்களை வந்து கேவலமாக பேசுறது, நண்பர்களை கேவலமாக பேசுறது, பணக்காரனை மட்டும் ஆட்சியில் இருக்கிறவனை மட்டும் மரியாதை அவங்க இவங்கன்னு பேசுறது. ஏன் நீ பேசி பார்க்க வேண்டிய கிருத்திகா எத்தனை நடிகைகளை எத்தனை பெண் இயக்குனர் வாடி போடின்னு பேசுகிறேன். கிருத்திகா உதயநிதி நீ பேசிப்பார், உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி ஆமாம் இவன் நீ பேசிப்பார் பார்ப்போம். முடியாதில்ல ஒன்றும். ஏன் வந்துட்டு நீயே தரந்தாழ்த்தி போய்க்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பிரபலங்கள் நான் பார்த்துறேன், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள் அவங்க அப்படி இப்படின்னு இந்த துறைக்கு வந்திருந்தாலும் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவே அவங்கள மரியாதை, உங்களுக்கு நண்பனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆவாதவனாக இருக்கட்டும், ஆனவனாக இருக்கட்டும், பட் ஒரு பொது இடம் அப்படின்னு வரும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கினுக்கும் தெரியாது. அதே மாதிரி நம்ம நாம் தமிழர், நாம் டம்ளர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிண்டலா. ஸோ அந்த தவறுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு தெரிகிறார். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் மேடை நாகரிகத்தை கருதி நியாயமாக பேசுனாங்கன்னா நிச்சயமாக இவங்களும் ஒரு நல்ல இடத்துல போய் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்து. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.